வணக்கம். ஏற்கனவே நம்மளோட ஒரு வீடியோவில் தண்ணி குடிக்கிறனால என்னென்ன பயன்கள், அதுலேயும் குறிப்பாக தண்ணி குடிக்கிறனால மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும், சிறுநீரகத்தில் வரக்கூடிய கற்கள் கரைகிறதுக்கும் அது பெரிய அளவில் உதவக்கூடியது அப்படின்றது பார்த்துருக்கோம். இது மட்டும் தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி ரொம்பவே அவசியமானது. நம்மளோட உடலில் கிட்டத்தட்ட 70% தண்ணியினால் ஆனது தான். நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தொடங்கி பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்குமே தண்ணி நல்ல ஒரு தீர்வாகவே இருக்கும். பல பிரச்சனைகள், பல உடல் நோய்களுக்கும் சிறந்த ஒரு மருந்தாகவும் இந்த தண்ணி இருக்கு. தலைவலி, மூட்டு வலி, முதுகு வலி, உடல் சோர்வு, நெஞ்செரிச்சல்னு வரக்கூடிய சாதாரண பிரச்சனைகள்ல தொடங்கி எடை குறைக்கிறதுக்கும், வயிற்றுப்புண்ணு, ஆஸ்துமா, ரத்த கொதிப்பு, உடல் கொழுப்பு, உடல் பருமன், புற்றுநோய் மாதிரியான பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த தண்ணி. நம்மளுடைய எலும்புகள் கூட 20% தண்ணியினால ஆனது. அதனால சீரான முறையில் நம்ம தண்ணி எடுத்துக்கும் பொழுது எலும்புகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், உடல் பலமின்மை மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மருந்தாக இந்த தண்ணி இருக்கு. பொதுவா நம்ம தாகம் எடுத்தா தண்ணி சாப்பிடுவோம். ஆனா நம்மளுடைய உள்ளுறுப்புகள் இந்த தண்ணி தேடிட்டு இருக்கு அப்படின்ற அறிகுறி தான் இந்த உடல் சோர்வு, தலைவலி, மூட்டு வலி, முதுகு வலி மாதிரியான பிரச்சனைகள். அதனால இந்த பிரச்சனைகள் வெளிப்படுது அப்படின்னும் பொழுது நம்மளுடைய உள்ளுறுப்புகள் தண்ணிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறது அவசியமானது. மாதிரி நம்மளோட உடல்ல நீர் சத்து குறையும் பொழுது எலும்புகளுடைய இணைப்புல வலி வரதையும் நம்ம பார்க்க முடியும். அதுதான் இந்த மூட்டுகள்ல வரக்கூடிய வலிகள். நிறைய பேருக்கு வரக்கூடிய சாதாரண ஒரு பிரச்சனை. அடிக்கடி அதிகமா தலைவலி வரவங்க, அப்படி இல்லைன்னா அடிக்கடி இந்த மாதிரி மூட்டுகள்ல பிரச்சனை வருது அப்படின்றவங்க எல்லாருமே பார்த்தோம்னா தண்ணி குறைவாக எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க. சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும்தானா அப்படின்னா இல்ல. தண்ணி நம்ம குறைவா குடிக்கிறனால நம்மளுடைய ரத்த ஓட்டம் குறையும். இந்த ரத்த ஓட்டம் குறையும் பொழுது நம்மளுடைய ரத்த குழாய் சுவர்கள்ல கொழுப்பு பொருட்களும் அப்படியே ஓரங்கள்ல ஒட்ட தொடங்கும். இதனால இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரதும், புற்றுநோயை வளர்க்கக்கூடிய பொருட்களும் இந்த மாதிரி உடல்ல தேங்க ஆரம்பிக்கும் பொழுது அது புற்றுநோயையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையுது. இந்த இடங்கள்ல மட்டும் இல்லாம சிறுநீரகத்தில் தங்குறது சிறுநீரக கற்களாகும். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் சீரான முறையில வெளியேற்றப்படாம தங்கும் பொழுது சிறுநீரக கற்கள் உருவாறதும், நம்மளுடைய உணவு குழாயில சீரான முறையில கழிவுகள் வெளியேற்றப்படாமல் இருக்கும் பொழுது மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள், வாய் துர்நாற்றம், உடல் துர்நாற்றம் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நம்மளுடைய உள்ளுறுப்புகளுடைய அறிகுறியை நம்ம கவனமா கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடலுக்கு தேவையான தண்ணீர் நம்ம எடுத்துக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும் வெளியேறும். நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு தேவையான நீர் சத்துக்கள் சீரா கிடைக்கும் பொழுது சாதாரண பிரச்சனைகள்ல இருந்து பல பெரிய நோய்கள் வரை வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளிவரவும் முடியும். வெயில் காலத்துல நம்ம பொதுவா கொஞ்சம் தண்ணி சாப்பிடுவோம். ஆனா இதே இந்த குளிர் காலத்திலயும் மழை காலத்திலயும் பார்த்தோம்னா நம்ம தண்ணி குடிக்கக்கூடிய அளவு பொதுவா குறைச்சிடுவோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பார்த்தோம்னா சிறுநீர் கழிக்கணும் அப்படின்றது யோசிச்சுட்டே தண்ணி குடிக்கிறத தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இதை கண்டிப்பா நம்ம செய்யாம நம்ம உடலுக்கு தேவையான தண்ணீர் பருகிறது அவசியமானது. தண்ணியினுடைய அவசியத்தையும் நம்மளுடைய உள்ளுறுப்புகளுடைய அறிகுறி தேவைகளையும் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.